வீடியோ பத்திரத்துக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேர் தான் பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். ஒரு ஆண் உங்களை எந்த அளவுக்கு காதலிக்கிறான்றதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நீங்கள் ஒரு தவறு செய்யும் போது ஒரு ஆண் அந்த அளவிற்கு உங்களை நம்புகிறார்களோ அதுதான் அந்த ஆணுடைய காதலாக இருக்கும். நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு விஷயம் நடந்துருச்சு. அப்போ நீங்க சொல்றீங்க, நான் இது பண்ணலப்பா, இவங்களா என்ன இப்படி காமிக்கிறாங்க, புரியுதுங்களா? நீங்க பண்ணிட்டீங்கன்னு மீன்ஸ் எப்படி சொல்றதுன்னா, அந்த இடத்துல இருந்துட்டீங்க அவ்வளவுதான், அந்த இடத்துல இருந்திருக்கீங்க அவ்வளவுதான். ஆனா உங்களை ப்ரொஜெக்ட் பண்றாங்க, நீங்க தான் தப்பு பண்ணீங்கன்ற மாதிரி. அப்படி காமிக்கும் போது அந்த ஆண் உங்களை நம்புறாங்களா இல்லையான்றது, எந்த அளவுக்கு நம்புறாங்கன்றதுலாம் அந்த ஆணுடைய காதல் இருக்கு. மற்றவங்களாம் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு போயிட்டாங்கன்னா, அப்ப நீங்க சொல்றது நம்புறாங்கன்னா அவங்களோட காதல் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு ஆண் உங்களை எந்த அளவுக்கு உண்மையாக விரும்புகிறார்களோ அந்த அளவிற்கு அனைத்து விஷயங்களையும் உங்களிடம் கூறுவார்கள். இங்க நிறைய பேர் லைஃப்ல இந்த ஒரு விஷயம் இருக்குதான்னு பார்த்தாலே போதுங்க, அந்த ஒரு லவ் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சிடலாம். இதுக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டனா இது ஒரு விஷயம் இருக்குன்னா, ஒரு ஆண் உங்களை எந்த அளவுக்கு விரும்புறாங்களோ அவங்களுடைய பிரைவேசியான விஷயங்களை கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இதை போய் இவங்ககிட்ட சொல்லவா, இவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களே அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. காரணம், அவங்க உங்க மேல வச்சுக்கூடிய அந்த அன்பு பாசம் தான். பாசத்துல நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஷேர் பண்ணணும் தான் தோணுமே தவிர, இவங்ககிட்ட சொன்னா இவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, இவங்க நம்மகிட்ட சொன்னா இவங்க நம்மள தப்பா நினைப்பாங்களோ, ஒரு மாதிரி யோசிப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. காரணம், அந்த இடத்துல தெரிவது அன்பு மட்டும்தான். அன்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும்தாங்க நம்ம எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ண முடியும். மறைக்கக்கூடிய இடத்துல நம்ம எல்லா விஷயத்தையுமே அன்பு இல்லாத இடத்துல சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் விரும்பும் ஆணிடம் சண்டை போட்டு அவர்களிடம் பேசாமல் இருக்கும்போது அந்த ஆண் மீண்டும் மீண்டும் பேசி முயற்சி செய்வது, நீங்கள் பிளாக் செய்தாலும் வேறு நம்பர்லேருந்து ஃபோன் செய்து நீங்கள் பேசாமல் தவிர்த்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து தேடி வந்து பேசுவது, அந்த ஒரு ஆண் உங்களை பைத்தியக்காரத்தனமாக காதலிக்காக என்று அர்த்தம். இது ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்க லைஃப்ல ஒருத்தவங்களை விரும்புறீங்க, ஆனா அவங்கள வேணாம் இல்ல பிடிக்கல ஒரு சண்டை அப்படின்னு பேசாம பிளாக் பண்றீங்க, அவாய்ட் பண்றீங்க, எவ்வளவு பண்றீங்க. ஆனா மாறி மாறி எந்த ஒரு ஆண் உங்களை தேடி வரானோ அவனோட ஒரு ஜெம்மான பர்சன் உங்க லைஃப்ல கிடைக்க மாட்டாங்க. அண்ட் அது இம்பார்ட்டன்டான ரீசனா இருக்கணும். சம்திங் தப்பான ரீசனுக்கு வந்தாங்கன்னா அது உண்மையே பண்ண முடியாது, ஃபேக்கானது தான். ஒரு ஆண் உங்களை டார்ச்சர் செய்கிறார்கள் என்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் அந்த ஆணிடம் பைத்தியக்காரத்தனமாக காதலிக்க நிறுத்தம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் உங்க லைஃப்ல லவ் பண்ற ஒரு பர்சனாக இருக்காங்க, அவங்க டார்ச்சர் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நிச்சயமா அவங்க உங்க மேல பைத்தியக்காரத்தனமான காதல் இருப்பாங்க. ரெண்டு விதமான டார்ச்சர் இருக்கு. மென்டலி டார்ச்சர் சொல்றது வேற, நீ வேணும்னு சொல்ற டார்ச்சர் வேற, புரியுதுங்களா? மென்டலி டார்ச்சர்னா உங்களுடைய அபியூஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைவேற்றுறதுக்காக உங்களுக்கு டார்ச்சர் பண்றதுலாம் வேற, தப்பான விஷயம். நான் அதை சொல்லவே இல்லை. நான் இங்க சொல்றது சிம்பிளா, நீ எனக்கு வேணும், என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு உனக்காக வந்து நிற்காங்க பத்தியா, அதை மட்டும் தான் நான் இங்க சொல்றேன். ஒரு ஆணுக்கு உங்கள் மீது உண்மையான அன்பு இருந்தால் நிச்சயம் அவர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டவுடன் பேசுவார்கள். நீங்கள் பார்க்கணும்னு சொன்னவுடன் உங்களை பார்க்க வருவார்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான அன்பு இருக்கு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்குன்ற போது நிச்சயமா அவங்களை நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். அப்படி மிஸ் பண்ணும்போது அவங்க பேச வராங்க அப்படின்னா நம்ம உடனே ஆன்சர் பண்ண போவோம். அவங்க நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம உடனே அவங்கள பார்க்கறதுக்கு போவோம். கண்டிப்பா அவங்க பேசணும்னு நினைக்கும் போதோ இல்லை பார்க்கணும்னு நினைக்கும் போது நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். அப்படி அவாய்ட் பண்றோம்னா இவங்களோட ஒரு உண்மையான காதலோட வேற ஒரு விஷயம் முக்கியமா இருக்குன்றது புரியுது. ஆனா அது முக்கியமானதுன்னு என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண் உங்களை பைத்தியமாக காதலிக்கிறார்கள் என்றால் அந்த ஆண் அதிகம் கோவப்படுவது, சண்டை போடுவது செய்வார்கள். ஆனால் ஒருபோதும் விட்டு போக மாட்டார்கள். இங்க இதை மட்டும் ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே உங்க லவ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க லவ் பண்ற பர்சன் தான் அந்த ஒரு ஆண் தான் அதிகமா சண்டை போடுறாங்க, திட்டுறாங்க, வைறாங்க, கோவப்படுறாங்க, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறாங்க. ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரி 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 சாரின்னு கெஞ்சுறாங்க, மீண்டும் நீ தான் எனக்கு வேணும்னு வந்து சொல்றாங்கன்னா நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு ஆண் கிடைக்க மாட்டாங்க. பட் என்ன, இவங்களை நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது கேரக்டர் வைஸ்ல இதற்கெல்லாம் தேவையில்லாத கோபப்படுறது அப்படின்ற மாதிரி அப்படி மாத்திட்டா ரொம்ப எளிமையா வாழ்க்கையை மாத்திக்கலாங்க. ஒரு காதல் பிரிவதற்கு முதல் காரணம் அவர்களுக்குள் அந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் நிப்பாட்டப்படுவதுதான். பிரச்சனை வந்தால் பேசுங்கள், சரியா? லவ் பண்றவங்க பிரச்சனை வரும்போது மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் பண்ணிப்பாங்க. ரெண்டு பேருமே பிளாக் பண்ணிப்பாங்க. இல்லை யாராவது ஒருத்தங்க பிளாக் பண்ணிப்பாங்க, இன்னொருத்தங்க போய் போய் பேச முயற்சி பண்ணுவாங்க. இல்லை ரெண்டு பேருமே மேலே தப்பு இருக்கு. ஏன்னா இவங்க பிளாக் பண்றாங்க அப்படின்னா அவங்க வேணான்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க போற அளவுக்கு வந்துருவாங்க. இவங்க மீண்டும் மீண்டும் பேசுறாங்கன்ற போது அது இன்னும் டார்ச்சர் அவங்களுக்கு மாறும், மறுபடியும் அவங்களுக்கு அப்படிதான் தோணும். ஆனா இவங்க சைடு இருக்கக்கூடிய அன்பு புரிஞ்சுக்காது. அதனால பேசுங்க, சரியாயிடும். எதற்கெடுத்தாலும் ஒரு ஆண் உங்களை சந்தேகப்பட்டால் அது பைத்தியக்காரத்தனமான காதல் அல்ல, அது காதலே அல்ல. இங்க நிறைய பேர் யோசிக்கக்கூடிய விஷயம், அவனுக்கு என் மேல பொசசிவா இருக்கான், என் மேல பைத்தியக்காரத்தனமா காதல் இருக்கான், அதனாலதான் நான் என்ன பண்ணாலும் சரி சந்தேகப்படுறேன், கேட்கிறேன், என்னைய இப்படி வந்து ஃபாலோ அப்படின்னா நிறைய ஒரு மென்டாலிட்டியில சில பொண்கள் இருக்கதான் செய்றாங்க. சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒரு பொண்ணு ஒரு ஒரு ஆணு காதலிக்கும் போது அந்த பெண்ணோ இல்ல அந்த ஒரு ஆணோ அந்த ரிலேஷன்ஷிப்ல சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா
நிச்சயமா சொல்லுவேன். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, என்னைக்கா இருந்தாலும் அந்த சந்தேகம் அவங்களுடைய மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே வராது. ஆனா அதுக்கு அந்த ஒரு பொய்யான காதல் நீங்க மாட்டி சிக்கிக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்காது என்று தெரிந்தும் அந்த ஆண் மீண்டும் மீண்டும் அதையே செய்கிறார்கள் என்றால் அந்த ஆணுக்கு உங்களை பிடிக்கலன்றதான் அர்த்தம். அதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, நீங்க உங்களுடைய விரும்பக்கூடிய அந்த ஆண்கிட்ட இல்ல உங்களுடைய கணவன்கிட்ட சொல்லிட்டீங்க. அவங்க அதுக்கப்புறமா அதை பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நமக்கு பிடிச்சவங்களுக்கு அது பிடிக்கலப்பா, அதனால நான் இதை பண்ணாம இருக்கேன்ப்பா அப்படின்ற ஒரு ரீசன். ஆனா உங்களுக்கு பிடிக்கலன்றதை தெரிஞ்சுக்கிட்டும் அவங்க மாறி 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 அதையே பண்றாங்கன்னா, சிம்பிள் ரீசன், அவங்களுக்கு உங்களை பிடிக்கல. புரியுதுங்களா? இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்த உங்க லைஃப்ல இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் முன்பு தன்னை உயர்த்தியும் உங்களை தாழ்த்தியும் காமிக்கும் ஆண்கள் எப்போதும் ஆண் ஆதிக்க வாக்கிலாக இருப்பார்கள். அன்பு அவர்களுக்கு எப்போதுமே இருக்காது. உங்க லைஃப்ல நீங்க நல்லா பாருங்க, உங்க பார்ட்னர் அவங்கள உயர்த்திக்கணுன்றதுக்காக உங்களை எப்பவுமே பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணி தாழ்த்தியே பேசுவாங்க மற்றவங்க முன்னாடி. அப்படி பேசுறாங்கன்னா நிச்சயமா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, அவனுக்கு உங்க மேல அன்பு கிடையாது. மற்றவங்க என்னதான் மேல உயர்வா பார்க்கணும், நான் தான் எல்லாமே அப்படின்ற அளவுக்கு இருக்கணுன்றதுக்காக மட்டுமே அவங்க அப்படிப்பட்ட தாட்ல அப்படிப்பட்ட விஷயங்களை பேசுறாங்க. நிச்சயமா அவங்க கூட உங்க லைஃப் இருக்குது, லவ் தான் இப்போ பண்றீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வெளியே வரது பெட்டர். நிறைய பேர் சொல்லலாம், நாங்க எப்படிங்க 5 வருஷம் ரிலேஷன்ஷிப் எப்படிங்க வெளியே வர முடியும்னு. 5 வருஷம் ரிலேஷன்ஷிப்பை பார்த்து நீங்க உள்ள போனீங்கன்னா ஆயுசுக்கும் வாழ்நாள் முழுக்க நீங்க கஷ்டப்படுவீங்க. புரிஞ்சுக்கோங்க. இதை கண்டிப்பா நான் சொல்றது அப்படியே கேட்கணும் கிடையாது. உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் என்னன்றதை நீங்களே எடுக்கலாம். கண்டிப்பா இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இந்த பதிவுல ஷேர் பண்ணிருக்கோம். இந்த பதிவுகளை வச்சு ஷேர் பண்ண விஷயங்களை வச்சு நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்ல, நிறைய பதிவுகள் ஏற்கனவே போட்டிருக்கோம், இனியும் போட தான் போறோம். உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய லைஃப் பார்ட்னர் கூட இதெல்லாம் செட் ஆகுதா ஆகலையா, இப்படிதான் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிட்டு லைஃபை மூவ் பண்ணலாம். ரொம்ப நல்ல விஷயம் தானேங்க. நம்ம தெரியாதவங்க கூட போய் இருக்குன்னா கூட இருந்துடலாம். ஆனா தெரிஞ்சவங்கள கள்ள புத்தியில இருப்பாங்க பார்த்தியா, அவங்க கூட இருக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். தெரியாம கூட இருக்குன்னு மீன்ஸ், நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு இடத்துல மாட்டிக்கிறோம், அந்த இடத்துல தெரியாம இருக்கும்போது நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 1000 பேர் வருவாங்க தெரியாதவங்க. ஆனா தெரிஞ்சவங்க பார்த்தும் பார்க்காம போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, இது தப்பான விஷயங்கள், யாரோ ஒருத்தர் இடத்துக்கு போறாங்க, சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, பாக்குறாங்க விழுந்ததை. ஆனா அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, கண்டுக்காம போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கான வேலையை அவங்க பார்க்கணுன்றதுக்காக அப்படியே போயிடுவாங்க. ஆனா தெரியாதவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் சிம்பிளான ஒரு மெத்தட். சரிங்களா? உங்க லைஃப்ல எப்படிப்பட்டவங்க இருக்காங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதே மாதிரி வேற என்ன வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதாடா, பை பாய்.